முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சவுக்கு சங்கர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள். சவுக்கு சங்கர் ஒரு வித்தியாசமான பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், நீங்கள் முதல்வராக வேண்டும் என்று நினைத்தவர்களில் நானும் ஒருவன். ஒரு ஆட்சியில் நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும் குறைகளோடும் சிறு நிறைகளோடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பிறக்கும்போதே எவரும் அனைத்து அறிவோடும் பிறப்பதில்லை. வளரும் சூழலில் ஒவ்வொருவரும் தங்கள் சூழலுக்கு ஏற்ப தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் பிறந்தது ஒரு அரசியல் குடும்பம். இருக்கும் மகன்களில் நீங்கள்தான் உங்கள் அரசியல் வாரிசு என்று பல ஆண்டுகள் முன்பே உங்களை தேர்ந்தெடுத்த கருணாநிதி தொடர்ச்சியாக உங்களை தயார்படுத்தும் நோக்கில் அனைத்து அரசியல் கூட்டங்கள், அமைச்சரவை கூட்டங்கள், கூட்டணி பேச்சுக்கள் என்று அனைத்திலும் உங்களை பயிற்றுவிக்க முயன்றார். நீங்கள் முதலில் திமுக பொதுக்குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்டது 1973. 1989 முதலில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை சென்னை மாநகரின் மேயராக 1996 நியமித்தார் உங்கள் தந்தை. 2006 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது உங்களை உள்ளாட்சி தலைவராக்கி அழகு பார்த்தார் உங்கள் தந்தை. அந்த அதிகாரம் போதாது என்று குழந்தை போல அடம்பிடித்து 2009 துணை முதல்வரானீர்கள். அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் இத்தனை அனுபவம் என்பதாலேயே மக்கள் உங்களுக்கு தந்தை இறந்த பிறகு 2021 உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் முதல்வரான பிறகுதான் நீங்கள் இந்த 50 ஆண்டுகளில் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதை உங்கள் கட்சியினர் மட்டுமல்லாமல் தமிழகமும் உணர்ந்தது. எப்பொருளை யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருளை காண்பவன்தான் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக இருக்க முடியும். நீங்கள் மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று என்றும் விரும்பியதாக தெரியவில்லை. இன்று உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு துளியும் தெரியவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எந்த முனைப்பும் காட்டுவதில்லை. நீங்கள் முனைப்பு காட்டாததன் விளைவு உங்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் அதிகாரிகளின் கூட்டம் உங்கள் பெயரில் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் தமிழகத்தின் நலன்களை தினந்தோறும் காவு வாங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் தந்தை பெரிதும் நேசித்த திமுகவின் முடிவுரையை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இக்கட்சியின் முடிவை இனி நீங்களே முயன்றாலும் தடுக்க முடியாது. அதற்கு முழுமையான காரணம் நீங்கள் மட்டுமே. நீங்கள் இதை உணரும்போது காலம் கடந்திருக்கும். குறளோவியம் படைத்தவரின் மகன் நீங்கள். இந்த குறளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானுங்கெடும். முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் உரை. செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் சவுக்கு சங்கர் அப்படின்னு முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்த இவ்வளோ ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர். இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசியல் பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.